ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் போயிட்டுருக்க சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு 3 சீரியல்ஸ் வந்து டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 or 4 சீரியல்ஸ் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ என்னென்ன சீரியல்ஸ் சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் டைம் சேஞ்சஸ் ஆகுதுன்னா, நம்ம பூங்காற்று திரும்ப சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. மேபி 6:30 or 6 o'clock லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 10 o'clock வந்து பூங்காற்று திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்ம் தான். April 28 வந்து பார்த்தீங்கன்னா பூங்காற்று திரும்ப நைட்டு 10 மணிக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போது 10 மணிக்கு போயிட்டு இருக்க சிந்து பைரவி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு மூவ் பண்ணுறதா நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ 7:30க்கு போயிட்டு இருந்த ஆகரணம் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, அதாவது நீ நான் காதல் சீரியல் வந்து April 25 முடியுது. அடுத்த வாரத்தோட வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடியுது. கிளைமேக்ஸ் எபிசோட் டெலகாஸ்ட் ஆகுது வெள்ளிக்கிழமையோட. April 28 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகரணம் சீரியல் வந்து டெலகாஸ்ட் பண்ண போகிறது அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்ஸ் கிடச்சதுமே ஒரு குழப்பம் பண்ணுற மாதிரி வந்து இன்னொரு அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. 6:30க்கு போயிட்டு இருக்கு இல்லையா நம்ம மகாநதி சீரியல், இது வந்து 7:30க்கு ஆகரணம் கரண்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா 7:30க்கு அந்த பிளேஸ்க்கு மகாநதியை சேஞ்ச் பண்ண போகிறதா நம்ம விஜய் டெலிவிஷன் அட்மின் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7:30க்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தான் கன்ஃபியூஷன் ஆகுது. எம்என் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டுமே அதுதான், ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ 7:30க்கு சேஞ்ச் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்கேஸ் ஆக்சுவலாக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து ஆஹா கல்யாணம், அதுக்கப்புறம் 7:30க்கு சிந்து பைரவி, 10 o'clock பூங்காற்று திரும்பமா, இதுதான் நமக்கு கிடைச்ச அப்டேட். ஆனால் புதுசாக கிடைச்ச அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30க்கு மகாநதி டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்போ 7:30க்கு மகாநதி மாற்றினாங்கன்னா 10 o'clock ஆஸ் யூஷுவல் பூங்காற்று திரும்பவும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 10 o'clock தான் லான்ச் பண்ண போகிறாங்க டேரெக்டாக 28 April அன்னைக்கு. இந்த 3 சீரியலில் தான் குழப்பம் இருக்குது. ஸோ 6 o'clock ஆஹா கல்யாணம், 6:30க்கு சிந்து பைரவி, 7:30க்கு மகாநதி கொண்டு வர போகிறாங்களா, இல்லை எப்பவும் போலவே நம்ம மகாநதி 6:30க்கும் 6 o'clock ஆஹா கல்யாணம், 7:30 சிந்து பைரவி கொண்டு வர போகிறாங்கன்னா நமக்கு இதில் இந்த 2 தான் ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ விஜய் டெலிவிஷன் அட்மினே போட்டிருக்கும்போது நம்ம நம்புற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரா, ஏன்னா நமக்கு தெரியலைங்க. ஸோ அப்படிலாம் போட மாட்டாங்க. அப்படிலாம் போட்டால் வீக்கா ஃபேன்ஸ் பாவங்க. ஆசங்காட்டி மோசம் பண்ணிடாதீங்க. ஸோ பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சேனல் சைட்லேருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க டைம் சேஞ்சுக்கு. அப்போ தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது வரைக்கும் வந்து என்னென்ன நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டைம் சேஞ்சஸ் பற்றின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.